வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆர்ஆர்பி ஜேஇ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான, அதாவது சப்போஸ் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது மிஸ்மேட்ச் என்டர் பண்ணியிருந்ததுன்னா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான விண்டோ மட்டும் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும், எந்த ரீசனுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு புது அப்டேட் வந்தது. ஆதாரை வந்து லிங்க் பண்ணணும் ஆர்ஆர்பியோட அப்படின்ற மாதிரி ஒரு புது அப்டேட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் லாக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது எல்லாமே செப்பரேட்டாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாடிஃபிகேஷன் விண்டோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மாடிஃபிகேஷன் விண்டோ டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 10 நாள் டைம் இருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி சப்போஸ் தப்பாக டேட்டா என்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 10 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படின்றத சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஓகேவா? அது 30/8/2024 இருந்து 8/9/2024 ஆல்மோஸ்ட் வந்து 10 டேஸ் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டேட். ஓகேவா? ஸோ இது என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படின்றத இங்கே பிளாக் கலரில் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் ஃபீல்ட் இன் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? நம்ம பேசிக் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஆர்ஆர்பி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறப்ப பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது மாதிரிலாம் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் எந்த ஒரு டேட்டா என்டர் பண்ணுறப்ப உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வேலிடான மொபைல் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுக்கணும், ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண தான் கொடுக்கணும், அதே மாதிரி ஆதார் லிங்கோடு இருந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும், அதுதான் ஓடிபி எல்லாம் வரும். ஓகேவா? இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் எடிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 16வது பாயிண்ட்டில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கான். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து ஒருத்தர் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டாச்சுப்பா, போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து மாடிஃபை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எதெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப சில பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதெல்லாம் உங்களால் எடிட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லை, வேறு ஏதாவது நீங்கள் இதை தவிர்த்து வேறு ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 250 ரூபா நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இது நான் ரீஃபண்டபிள். ஓகேவா? ஒவ்வொரு டைம் நீங்கள் எடிட் பண்ணுறப்ப இந்த 250 ரூபா பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து திரும்பி அகைன் அதே பாயிண்ட் தான், டீட்டெயில்ஸ் ஃபில்ட் இன் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட். ஸோ மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் ஃபீல எந்த விதமான கன்செஷனும் கிடையாது. ஓகேங்களா? எல்லா கேட்டகரிக்கும் எல்லா கேஸ்ட் வைஸுக்கும் வந்து சேம் 250 ரூபா தான், அதில் எந்த விதமான கன்செஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர், இதுதான் நம்மள்ட்ட இருக்க கேட்டகரி. ஓகேவா? ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த கேட்டகரி அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணால் தான் அவங்களுக்கான வந்து கன்செஷன். இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களை கேட்டகரி கூட உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் தெரியாமல் அன்ரிசர்வ் போட்டேன், என்னால் இடபிள்யூஎஸோ இல்லை வந்து ஓபிசியோ சேஞ்ச் பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் என்னென்னா, மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனாலே 250 ரூபா பே பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே 250 ரூபா பே பண்ணணும். ஆனால் வந்து அடிஷ்னலாக இன்னொரு 250 பே பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா 250 பே பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 250 கொடுக்கணும் மாடிஃபிகேஷனுக்காக, கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னொரு 250 கொடுக்கணும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே நான் ரீஃபண்டபிள் தான். சரிங்களா? சரி, இப்போ வந்து 4வது பாயிண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சேம் தான். வேறு கேட்டகரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 250 கொடுக்கணும். இன் அடிஷன் டு த மாடிஃபிகேஷன் ஃபீ 250, அது இல்லாமல் ஒரு 250 கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எத்தனை டைம்ஸ் வேணால் நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் 250 பே பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டைம் வந்து நீங்கள் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க, பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருவீங்க, 250 பே பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துருவீங்க. அகைன் வந்து ஐயோ நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னு நினச்சிங்கன்னா அகைன் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்காங்களா 10 நாளைக்குள்ளே எத்தனை டைம் வேணால் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படி மாடிஃபிகேஷன் ஒவ்வொரு டைமும் பண்ணுறப்பையும் நீங்கள் 250 கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து இந்த 4th பாயிண்ட். நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ முடிஞ்சுது? 29/8/2024 முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ வந்து 30லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நாள் டைமில் நீங்கள் எத்தனை டைம் வேணால் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் 250 பே. 8/9/2024 அப்புறம் உங்களால் கண்டிப்பாக எந்த டீட்டெயில்ஸும் வந்து மாற்ற முடியாது. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபைனல் டிசிஷனாக எடுத்துப்பாங்க. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே. ஒரு 10 நாள் டைம் இருக்குது. என்னென்னலாம் உங்களுக்கு மாடிஃபை பண்ணணுமோ அதை ஒரு டைமுக்கு 10 டைம் எல்லாமே நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டைம் 250 கொடுத்துட்டு இருக்க முடியாது. சரி, இன்வேலிட் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் எதுக்காகலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி என்னோட
யூடியூப் சேனல்லே வந்து டாப் 10 ரீசன் டு ரிஜெக்ட் த ஃபார்ம் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர்ஆர்பிஜேயில் பார்த்தீங்களா என்னென்ன டைப்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாப் 10 ரீசன் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் போய் பாருங்கள் என்னென்ன ரீசனுக்குலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெளிவாக போட்டிருக்கேன். ஓகேவா? அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன் பாருங்கள். ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் போடணும் ஒரு ஜோனுக்கு. மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரே ஆள் போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்வாலிட் ஃபோட்டோ வந்து அவங்களே ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் நேராக இருக்கணும், பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும், கண் அப்படி தெரியக்கூடாது, கேப் போட்டுன்னு இருக்கக்கூடாது, செல்ஃபி மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்து இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா இன்வாலிட் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இன்வாலிட் சிக்னேச்சர் மோஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாயிண்ட் பார்த்திங்கன்னா இன்வாலிட் ஃபோட்டோ அண்டு இன்வாலிட் சிக்னேச்சர் மட்டும்தான். ரன்னிங் லெட்டரில் இருக்கணும், அப்புறம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தனியாக ஓகேங்களா, இந்த ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதக்கூடாது. கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது. அப்புறம் போர் ரெசல்யூஷனில் இருக்கக்கூடாது. அப்படின்ற மாதிரி இவங்களும் சில ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதுபடி இருந்தால் மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னது டீபர் ஆனவங்க ஆல்ரெடி ஏதாவது வந்து ப்ராப்ளம் பண்ணி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சிலேருந்து டீபர் ஆனவங்களோட லிஸ்ட் இருக்கும். அவங்களோட நேம் சப்போஸ் ஃபைண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை கோச்சமே படாமல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதை தவிர்த்து நிறையா இருக்குது. அந்த எல்லா பாயிண்ட்டுமே நான் வந்து டாப் 10 ரீசனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் அதை பாருங்கள் சொல்கிறேன். இதில் வெறும் 5 பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆனது வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் சென்ட் பண்ணி அதாங்க தெளிவாக போட்டிருக்காங்க. எதுக்காக நாங்கள் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ரீசனும் இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் லாகின் பண்ணி போய் பார்க்கலாம். இங்கே அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி இது இல்லாமல் ரிஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனுக்கான ரீசன் தெரியும். ஃபோட்டோவில் ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்களா, சிக்னேச்சரில் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்களா, இல்லை வேறு என்ன டீட்டெயிலுக்காக ரிஜெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக வரும், இமெயில் அலர்ட் மூலியமாகவும் வரும். ஓகேவா? கரெக்டான மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாலாம் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். என்னென்னலாம் உங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து எப்படிலாம் அந்த மாடிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த டாப் 10 ரீசன் வந்து லிங்க்கில் தரேன். கண்டிப்பாக பாருங்கள். அது பார்த்ததுக்கப்புறம் பொறுமையாக ஒரு 10 நாள் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும், எதுக்காகலாம் வந்து மாடிஃபை பண்ணணும், பொறுமையாக யோசித்து அதுக்கப்புறம் மாடிஃபை கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் 250 கொடுக்க தேவையில்ல, ஒரே டைம் 250 கொடுக்கணும். சப்போஸ் கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 250. ஓகேவா? அதோட முடிஞ்சிடணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் பார்த்து எடிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இதை தவிர்த்து வந்து அந்த டிஜிலாக்கர் பற்றியும் ஆதார் லிங்கேஜ் பற்றியும் நான் செப்பரேட்டாக ஒரே வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதோட யூசஸ் என்ன, எதுக்காக இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து இதில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 10 டேஸ் இருக்குது. ஓகேவா? 10 டேஸ் இருக்குது. அந்த 10 டேஸ்க்குள்ளே எப்படியாவது வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிவிடுங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்ற பட்டன் வந்து ஆன் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் சில க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்றத நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், படிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ பற்றி போடுவேன். சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ தான். நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஜாயின் பட்டன் என்னபிள் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வீடியோ நான் அப்புறமேட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதை சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இப்போ நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் டவுட் ஏற்பட்டால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.